வாக்கா. சுஷ்மா போய் ஆரத்தி எடுத்துட்டு வாமா. இது ஒரு நிமிஷம் மாமா. பாத்தியானே, லண்டன்ல வளர்ந்த பொண்ணு ஆரத்தி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டா. உன்னோட வளர்ப்பு எப்போ சரியாத்தாமா இருக்கும். என் பொண்ணு தங்கமா வளர்த்து என்கிட்ட சேர்த்தவளாச்சே. அக்காவுக்கு ஆரத்தி எடுக்க போறோம்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. உள்ள போக்கா. உள்ள போ. போங்க. போமா, ஊத்திட்டு வா. கூட்டிட்டு வா. நீங்க போங்க, நான் வரேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. இது உன் பிறந்த வீடுமா. வாயும் வயிறுமா இருக்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு. நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்க இருக்கலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அண்ணே, ஸ்னேகா முகத்தை கவனிச்சியா? முகத்துல பொலிவு கூடிக்கிட்டே போகுது. கர்ப்பமா இருக்கும்போது அழகாயிட்டே போனா கண்டிப்பா பொண்ணுதான் பிறக்குன்னு சொல்லுவாங்க. போமா, எனக்கு பையன் தான் வேணும். ராஜி, நீ சொல்ற மாதிரி பொண்ணுன்னா என் கஸ்தூரியே தான் வந்து பிறக்க போறா. ஆமாண்ணே, கண்டிப்பா நான் சொல்றதா நடக்கும் பாரு. ஏன் ஸ்னேகா, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே தான். ஆனா என்ன, என் புருஷனுக்கு பொன் குழந்தை தான் ரொம்ப பிடிக்குது. ஆஹா, பொண்ணுக்கு தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. எனக்கு டெபாசிட் கூட கிடைக்கல. கவலைப்படாத, உனக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது இல்ல. உனக்கு ஆம்பளை பையன் தான் பிறக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸ்னேகா, இந்த வீட்டுல உன் குழந்தையும் சுஷ்மாவோட குழந்தையும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி விளையாடுறத என் கண்குளிர பார்க்கணுமா. உன் ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும், கவலையே படாத. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. மாமாவுக்கு கிட்னி ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். ஏமா, எதுக்கு எதை முடிச்சு போடுற? எனக்கு கிட்னி எப்போ வேணாலும் கிடைக்கலாமா. அது வரைக்கும் உன் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாமா? அண்ணே, அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சு மயில பிடிச்சிருக்குன்னு சொன்னதே பெரிய விஷயம். கல்யாணம் அவ இஷ்டப்படியே நடக்கட்டும். ஏய், அப்போ ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு நீயும் மயிலும் ஏற்கனவே பேசிட்டீங்களா? அவரும் நானும் எங்க கல்யாணத்தை பத்தி இன்னும் பிளான் பண்ணவே ஆரம்பிக்கல. பொய் சொல்லாத. 2-3 வாட்டி நீங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணீங்கல்ல. ராஜி, அதுக்குள்ள பத்த வச்சிட்டியா? இரு, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணி பேசணும், அவ்வளவுதான். ஏய், ஒரே ஒரு தடவைங்கிறதுலயே உன்னோட ஏக்கம் எனக்கு தெரியுது. நான் வேணா மயிலுக்கு ஃபோன் பண்ணி உன்கிட்ட பேச சொல்லவா? நீ பேசுறியா? இல்ல இல்ல, பேசணும்னு தோணுதா நானே வீட்டுக்கு வர சொல்லிருப்பேனே. அடி பாவி, கட்டிக்க போறவன வீட்டுக்கே வர சொல்லி பேசுவியா? என்னடி இதெல்லாம்? மா ராஜி, என்னம்மா நீ? நமக்கு தெரியாம அவங்க மீட் பண்ணாதாமா தப்பு. அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுல மீட் பண்ணா அதுல என்னமா தப்பு? வெல் செட் மாமா. இங்க பாருமா, திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்காத. என் ஆபரேஷன் நடக்கும்போது நடக்கட்டும்மா. உன் கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிருவோம்மா. ஐயோ மாமா, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. முதல்ல உங்க ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். ஆமாண்ணே, துவாரகேஷ் முழு மூச்சா உனக்காக டோனரை தேடிக்கிட்டு இருக்காரு. கிடைச்ச உடனே அடுத்த நாளே உனக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த நாளே ஏன் கல்யாணம்? மா, நான் நல்லா இருக்கும்போதே உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. ஸ்னேகாவோட குழந்தைய மடியில வச்சு கொஞ்சணும்மா. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இது 2 நடக்கணும். ஐயோ அப்பா, நீங்க இப்படி எல்லாம் பேசவே பேசாதீங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்களும் நல்லா தான் இருப்பீங்க. அண்ணே, கண்டிப்பா ஸ்னேகாவோட குழந்தையும் சரி சுஷ்மாவோட குழந்தையும் சரி நீ கொஞ்சம் தான் போற, நாங்க பார்க்க தான் போறோம். என்னவோ தெரியலம்மா, இப்பெல்லாம் எனக்கு வாழணுங்கிற ஆசை அதிகமாயிட்டே போகுது. நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுமா. மா, லஞ்ச் ரெடியா இருக்கு, எடுத்து வைக்கவா? நீ முதல்ல மாமாவுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி மாத்திரை பொண்ணு எடுத்துட்டு வா. இருமா, சரி. நானே போய் எடுத்துக்கிறேன்.
மாமா அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணே மாமா என்னாச்சு மாமா அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சுண்ணே? ஒன்றும் இல்லைம்மா, பசி மயக்கம், அவ்வளோதான். என்னண்ணே பசிக்குதுன்னா சொல்ல மாட்டியா? பசியோட இருப்ப. ஏ சுஷ்மா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. இருண்ணே, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, பயப்படாதம்மா, தைரியமா இரு. அண்ணே இந்தாண்ணே மாத்திரையை போட்டுக்கோ. மா இந்தா கொடு. இங்க குடு ராஜி. என்னப்பா நீங்க பசியோட இருக்கீங்க? இனிமே பசிச்சா சொல்லுங்கப்பா. ராஜா, வெளியே வா. வீணா அடம் பிடிக்காதரா, வெளியே வான்ற. விக்ரமா, வெளியில வாடா. ஹேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதாடா? நீ கேட்காமையே நீ நினைக்கிறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கல. உங்க அப்பா எதை செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இவன் என்னடா பெரிய அழகி, இவளை விட அழகுலையும் அந்தஸ்துலையும் உயர்ந்த 1000 பேரை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறேன். வெளியே வா ராஜா. ராஜா, அவ வேணாம், அவளை மறந்துடு. என்ன சொன்ன? நான் சுஷ்மாவை மறக்கணுமா? முடியாது, என்னால சுஷ்மாவை மறக்க முடியாதுப்பா. நீங்க உலகலையே கொண்டாந்து என் முன்னாடி நிறுத்தினாலும் எனக்கு யாருமே வேணாம். சுஷ்மா தான் எனக்கு வேணும். அப்படி என்னடா இருக்குது அவகிட்ட? உங்க அப்பா நினைச்சா அவளோட அழகான 1000 பொண்ணுங்களை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துவானே. அப்பா, நான் கூப்பிட்டதும் வர பொண்ணுங்க எனக்கு வேணாம்ப்பா. பார்த்தா கையெடுத்து கும்புற பொண்ணு தான் எனக்கு வேணும். அவதான் என் பொண்டாட்டிப்பா. உன்னால சுஷ்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதப்பா? அந்த டாக்டர் நம்ம 2 பேர்த்திட்டையும் தானே சொன்னான். அவளை வேற யாருக்கும் நிச்சயம் பண்ணிட்டேன். அது உன் காதுல உழுவுல? நிச்சயம் தானே ஆயிருக்கு. இப்போ கல்யாணம் ஆகல. அடுத்தவன் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிய உன் பேருக்கு மாத்த தெரியுதுல்ல. இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ண எனக்கு கட்டி வைக்க முடியாதா? என்னடா பேசுற? அடுத்தவங்க நம்மளை பார்த்து பயப்படுற வரைக்கும் தான் நம்ம ராஜா. அந்த டாக்டருக்கு அவன் தங்கச்சிக்கு நம்ம மேல பயமே இல்லை ராஜா. அது உனக்கு தெரியல? பயம் இல்லாதவங்க முன்னாடி நம்ம என்னதான் ஆட்டம் போட்டாலும் முடிவு அசிங்கமா தான் இருக்கும். புரிஞ்சுக்க. சின்ன வயசுல இருந்து வாயிலிருந்து பயங்கிற வார்த்தையை நான் கேட்டது இல்லப்பா. இப்ப முதல் முறையா நீ பயத்தை பத்தி பேசுற. என்ன ஆச்சுப்பா உனக்கு? என்ன பயந்துட்டியா? எனக்கு பயமா? அப்போ சுஷ்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி. ஐயோ, டேய், விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணா அதுல பிரச்சனை தாண்டா வரும். புரிஞ்சுக்க. புரிஞ்சிருச்சுப்பா, புரிஞ்சிருச்சு. உனக்கு வயசாயிடுச்சுல, அதான் உன்னால பெத்தவனுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாம டொக்காயிட்ட. உங்க அப்பன் பெருமாள்ரா, பெத்த பெருமாள்ரா. அவன் நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், கிடைச்சிருக்கும். உன் மகனா இருந்தும் கேட்டது கிடைக்கல, நினைச்சது நடக்கல. நீ வேஸ்ட்பா. உனக்கு மகனா பிறந்ததை விட அடிங்க.
ஏய், நீ பிறந்ததுலேருந்தே நான் உன்னை அடிச்சதில்லை. என்ன போய் அடிக்க வச்சிட்டியாடா? அடிப்பா, அடிச்சு கொன்று. ஆசைப்பட்ட பொண்ணோட வாழ முடியாத வாழ்க்கை எனக்கு வேணாம். என்ன நீயே கொன்றுப்பா, கொன்று நீயே. பையன் ஆசைப்பட்ட பொண்ண பெருமாளால கட்டி வைக்க முடியல, விரக்தி இல்ல, பையன் செத்து போயிட்டான்னு எல்லாரும் சொல்லிட்டோம். கொன்றுப்பா. என்ன மன்னிச்சிடுறா. நான் உன்னை அடிச்சிடக்கூடாதுடா மகனே, நான் உன்னை அடிச்சிடக்கூடாது. நான் உனக்கு மகனாவே பிறந்திருக்க கூடாது. நீ போய் எனக்காக பொண்ணு கேட்டிருக்க கூடாது. என் அம்மா இருந்திருந்தா எனக்காக அவங்க போய் கேட்டிருந்தா அவங்க வீட்டுல சம்மதிச்சிருப்பாங்க. எனக்கு என் சுஷ்மா கிடைச்சிருப்பா. அம்மா, ஏம்மா என்னை விட்டு போன? ஏம்மா என்னை தனியா விட்டு போன? என்னையும் கூட்டு போயிருக்கலாம்மா. ஏம்மா போன? ஏம்மா நீ இவர்கிட்ட விட்டு போன? என்ன கூட்டு போயிருக்கலாம்மா. டேய் ராஜா, நீ அடாதடா. அப்பாவை மன்னிச்சிடுறா. ஏன்பா அதை மறைக்கிற? எனக்கு தெரியும்பா, அது அம்மாவோட தாலி. அம்மாவை மறுக்க முடியாம அம்மாவுக்கு கட்டின தாலிய நீ கழுத்துல போட்டிருக்க. அம்மா, எனக்கு தெரியும்பா, உன்னால எப்படி அம்மாவை மறக்க முடியாதோ அதே மாதிரிதான்ப்பா என்னாலையும் சுஷ்மாவை மறக்க முடியாதுப்பா. அப்பா ப்ளீஸ், எனக்கு சுஷ்மா வேணும்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ் சுஷ்மா வேணும்பா. என்னடா உனக்கு? நீ சுஷ்மா கழுத்துல தாலி கட்டணும், அவ்வளவுதானே? ஆமாப்பா. என் கழுத்துல போட்டுருக்க உங்க அம்மா தாலி சாட்சியா சொல்றேன். நீ அந்த சுஷ்மா கழுத்துல தாலி கட்டுற, நான் கட்ட வைப்பேன். போ. இவர்தான் ஆளு. எப்படி இருக்காரு ஆளு? என்னடி யாழ் அழகுல மயங்கிட்டியோ? இதுதான் அழகுல மயங்கிறதா?
குடும்பம் இருந்திருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் லவ் பண்ற உன்னை கூட்டிட்டு போய் இவர் தான் இன்ஸ்பெக்டர் மயில் வாகனன் சொல்லி அவங்களுக்கெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு தான் யாருமே இல்லையே. நான் 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 யார்கிட்ட போய் என் விருப்பத்தை சொல்லுவேன்? சுஷ்மா ஆசைப்பட்டதை நிறைவேற்ற அவ தாய் மாமா இருக்காரு, அவ அம்மா இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? எனக்குன்னு யார் இருக்கா? என்னை பத்தி கவலைப்பட, என் எதிர்காலத்தை பத்தி யோசிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையே. மயில், நீ 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 கல்யாணம் பண்ணிக்க போற அந்த சுஷ்மா ஒரு கொலைகாரி. ஒரு கொலை பண்ணி அந்த பொண்ணத்தை பள்ளத்தாக்குல உருட்டி விட்டு இருக்கா. இதுக்கு அவ அம்மாவும் உடந்த. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. மயில், உங்களை பார்த்து பேசி இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. நீங்க நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டர், சட்டத்தை மதிக்கிறவரு. நீங்க போயிட்டு கேவலம் ஒரு கொலைகாரி கல்யாணம் பண்ணிக்கிறதா? வேண்டாம் மயில், வேண்டவே வேண்டாம். மயில், ஆதரவற்ற குழந்தைங்க மேல நீங்க வச்சிருக்க பாசம் எனக்கு தெரியும். நானும் யாரும் இல்லாதவதான். உங்களை காதலிக்கிற, உங்க மேல உயிரே வச்சிருக்க, யாருமே இல்லாத பாவப்பட்டவனா. யாருக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருமே இல்லாம வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாத எனக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில ஒரு அர்த்தமே கிடைச்சிருக்கு. நான் உனக்காகவே பிறந்திருக்கேன். நான் உன்னை எவ்வளவு உயிர்க்குயிர காதலிக்கிறேன் தெரியுமா? என்ன தவிர வேற யாரு கழுத்துல நீ தாலி கட்ட நான் விட மாட்டேன். யாருக்காகவும் உன்னை நான் விட்டும் கொடுக்க மாட்டேன். உன்னை நான் அடைஞ்சே தீருவேன், இது சத்தியம். ஸ்னேகா, அப்புறம் நான் திரும்ப கூப்பிடுறேன். அண்ணே, அப்பா, வாமா, உட்காரு. ராஜி, உட்காருமா. என்னண்ணே, நான் கூப்பிட்டது கூட காதுல விழாத அளவுக்கு அப்படி என்ன யோசனை? அதெல்லாம் அப்பா, ஒண்ணும் இல்லம்மா. என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இத பாருண்ணே, ஸ்னேகா வந்துட்டா சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன். அவ தான் வந்துட்டாளே, அப்புறம் எதுக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? அது என்னவோம்மா, எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. அப்பா, ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஸ்னேகா, இப்படிதான் விரக்தியாவே பேசிக்கிட்டு இருக்காரு இவரு. அப்ப இங்க பாருங்க, துவாரகேஷ் டோனரை தேடிட்டு தான்ப்பா இருக்காரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாரு. டோனர் கிடைச்சு ஆபரேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்ல.
நீங்க உங்க பேரம் பேத்தியோட சந்தோஷமா ரொம்ப நாள் வாழ போறீங்க. அண்ணே வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம்மா, பசிக்கலம்மா. ம், பாரு நைட்டு சாப்பிட்டது இப்போ வரைக்கும் எனக்கு பசி இல்லையா? வாண்ணே சாப்பிடலாம். அப்பா நீங்க வாங்க. வேண்டாம்மா, நீங்க 2 பேரும் அப்பா போய் சாப்பிடுங்க. வாங்க. அண்ணே பொண்ணு கூப்பிட்டா சாப்பிடுவேல, அவ தானே கூப்பிடுறா, வா சாப்பிடலாம். வாங்கப்பா. சுஷ்மா, சுஷ்மா. வரேம்மா. உட்காருங்கப்பா. நீயும் உட்காரு. ஸ்னேகா, நீ கூட உட்காந்து சாப்பிடுமா. ஹாய் மாமா. வாம்மா உட்காரு. போதுமா என்ன மாமா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஏய் போதும். அவர் நல்லதா இருக்காரு, நீ சாப்பிடு. என்னாச்சு? வேண்டாம்மா, ஏன்பா? உப்பு இல்லாம வாயில வைக்க முடியலம்மா.